Hello students, welcome to HIPAA Max 12th Standard Business Max பார்த்துட்டு இருக்கோம். Chapter 3 Example Sums. Example 3.19 பாருங்க. The marginal cost and marginal revenue with respect to commodity of a firm are given by C dash of x வந்து 8 plus 6x and R dash of x வந்து 24. Find the total profit given that the total cost at zero output is 0. Total cost 0 சொல்லிட்டு அவுட்புட்டும் 0 வரும்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் என்னன்னு கேக்குறாங்க. சால்வ் பண்ணலாம். நோட்ல வந்து நான் கிவன் மட்டும் எழுதிக்கேன். C dash of xன்றது MC which is equal to 8 plus 6x. R dash of x வந்து 24. இப்போ இதுல இருந்து C கண்டுபிடிக்கணும்னா நான் ஒரு வாட்டி இன்டெகிரல் பண்ணும், ரைட்டா? So integration of C dash of x is equal to integration of 8 plus 6x. இன்டெகிரேட் பண்றதுனால dx வரும் plus ஒரு கான்ஸ்டன்ட் வரும், ரைட்டா? இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணா C of x கிடைச்சிடும். 8 integrate பண்ணா 8x, 6x integrate பண்ணா 6x square by 2, ரைட்டா? plus k1. So 2 1s are 2 3s are. So Cx is equal to 8x plus 3x square plus k1. இப்போ இந்த k1 வேல்யூ கண்டுபிடிக்கணும். k1 வேல்யூ எப்போ கண்டுபிடிக்கலாம்? அவங்க at 0 input 0 output கொடுத்துட்டாங்க. Total cost at 0 output 0 சொல்லிட்டாங்க. அப்ப x equal to 0 na C ஓட வேல்யூ 0 தான். சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 0 is equal to 8 into 0 plus 3 into 0 plus k. Therefore k is equal to 0. இப்ப k வேல்யூ 0ன்றத நம்பர் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா Cx is equal to 8x plus 3x square மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இதை செகண்ட் ஃபங்க்ஷனா எடுத்துக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? r dash is equal to 24 கொடுத்துருந்தாங்களா? நெக்ஸ்ட் அதுதானே கண்டுபிடிக்கணும். R dash of x is equal to 24. So differentiation remove பண்ண integration எடுக்கிறேன், which is equal to integration of 24 into dx plus k2. Integration differentiation cancel ஆயிட்டு rx is equal to 24x plus k2. இப்போ k2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி தான். Revenue 0 when x equal to 0. அப்ப 0 is equal to 24 into 0 plus k2. அப்ப k2 ஓட வேல்யூ 0 தான். So r of x is equal to 24 into x ன்னு கண்டுபிடிக்கலாம். தேர்ட் equation. இப்ப அவங்க ப்ராஃபிட் கேட்டிருந்தாங்க. ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம்? ரெவென்யூ மைனஸ் காஸ்ட். So profit P of x is equal to revenue minus C of x. Revenue 24x minus C of x ஓட வேல்யூ என்ன? 8x plus 3 times of x square. Next lineல minus inside கொண்டு போலாம். minus 8x minus 3x square. இப்போ 24ல 8 போச்சுன்னா 16x minus 3x square. the profit function P of x ஓட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Next பாருங்க example 3.20. The marginal revenue function in thousands of rupees of a commodity is 10 plus e power minus 0.05x, where x is the number of units sold. Find the total revenue from the sale of 100 units. So அவங்க ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்காது marginal revenue, சரியா? marginal revenue கொடுத்துட்டு x வந்து number of units soldன்னு கொடுத்துட்டு இப்போ total revenue எவ்வளோன்னு கேட்குறாங்க. sale of 100 units, சரியா? எழுதிக்கலாமா? Solution first marginal revenue என்னது? r dash is equal to 10 plus e power minus 0.05x. இப்போ நமக்கு total revenue கேட்குறாங்க. எவ்வளோக்கு? total revenue sale of 100 unitsக்கு, ரைட்டா? அப்போ r is equal to 0 to 100 10 plus e power minus 0.05 into x into dx. இப்போ இது ஒரு வாட்டி இன்டெகிரேட் பண்ணும். இதை நான் ஆல்ரெடி இன்டெகிரேட் பண்ணிட்டு தான் எழுதிருக்கேன், சரிங்களா? 10 இன்டெகிரேட் பண்ணா 10x plus e power minus 0.05 into x இன்டெகிரேட் பண்ணா அதே தான் வரும். டிவைடட் பைல அந்த வேல்யூ வரும் minus 0.05 x ஓட கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா? அப்பர் லிமிட் 100, லோவர் லிமிட் 0. இப்போ நெக்ஸ்ட் லைன்ல நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பிளஸ் மைனஸா மாத்திடுவேன் ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் சேர்க்கணும். நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்கும் நமக்கு? 10x minus
e power minus 0.05 x divided by 0.05, upper limit 100, lower limit 0. So first 100 substitute பண்ணலாம். 10 into 100 minus e power minus 0.05 into 100 divided by 0.05 minus 0. So 10 into 0 0 ஆயிடும். அப்புறம் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ்ன்னு வரும். சரிங்களா? நீங்க வேணா ஒரு பிராக்கெட்குள்ளே எழுதிட்டு மைனஸ் இ பவர் மைனஸ் 0.05 இன்டூ 0, அப்போ இது 1ன்னு மாறும். டிவைடட் பை 0.05 இருக்கு. ரைட்டா? இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். which is equal to 1000 minus e power 5 minus 5 divided by 0.05 minus 0 cancel ஆயிடும். minus into minus plus e powerல 0 by 0.05. e power 0 value என்னது 1. ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் லைன் இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 1000 minus e power minus 5 வேல்யூ கொடுத்துருக்காங்க. 0.0067 divided by 0.005 plus e naught value 1, 0.05 எப்படி எழுதலாம்னா 5 by 100. ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டு 100 by 5ன்னு எடுப்பேன். ரைட்டா? இப்போ இதை மட்டும் நான் சால்வ் பண்ணா போதுமா? நெக்ஸ்ட் லைன்ல 1000 plus 5 ones are 520s. ரைட்டா? 20 எழுதிடலாமா? மைனஸ் இங்கேயும் அதே வேல்யூ தானே வரும். 0.0067 into 0.05 தான், ஒரு 0 தான், சாரி 0.05 எப்படி எழுதலாம்? 100 by 5 ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிடலாமா? 1 time 20 times. ஸோ இந்த நம்பரை 20ஆல மல்டிபிள் பண்ணுவோம். இந்த நம்பரையும் இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுவோம். 1020 மைனஸ் இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணா 0.134 கிடைக்கும். அண்ட் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது 1019.866 இருக்கும். நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு 1019.87 எழுதிக்கலாம். ரைட்டா? நெக்ஸ்ட் டோட்டல் ரெவன்யூ கண்டுபிடிக்கணும். இன் 1000 ஆஃப் ருபீஸ்ல கேட்குறாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச டோட்டல் வேல்யூ எடுத்துட்டு இன்டூ 1000 பண்ணும். இன்டூ 1000 பண்ணும்போது பாயிண்ட் ரிமூவ் ஆகிட்டு இன்னொரு 0 எடுத்துக்கணும். ஸோ 10,19,870 rupees கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்மில் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், the price of a machine is 5 lakh with an estimated life of 12 years. The estimated salvage value is 30,000. The machine can be rented at 72,000 per year. The present value of rental payment is calculated at 9% interest rate. Find out whether it is advisable to rent the machine. ஸோ இப்போ ஒரு மிஷினோட ப்ரைஸ் 5 lakhs, சரிங்களா? அண்ட் 12 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். அண்ட் எஸ்டிமேட்டட் சால்வேஜ் வேல்யூல 30,000 சொல்லிட்டான். த மிஷின் கேன் பி ரெண்டட் அட் 72,000 per year. ஸோ 72,000க்கு நான் ரெண்டல் எடுக்கலாம். அண்ட் ரெண்டல் பேமெண்ட் எவ்வளோ கால்குலேட் பண்ணுறாங்கன்னா 9% இன்ட்ரெஸ்ட் வச்சுட்டு கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு நான் ரெண்ட்டுக்கு எடுக்கிறது பெஸ்ட்டா இல்லை நான் மிஷினை வாங்குறது பெஸ்ட்டான்னு கேட்குறாங்க. பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.21ஓட சொல்யூஷன் பார்க்கலாம். the present value of payment for t years. ஸோ t years எப்படி எழுதுவோம்? லிமிட் 0 to t 72,000 இருக்கு. அப்புறம் e பவர் 9%. ஸோ 9% தான் 9 by 100, 0.090 into dtன்னு எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் வந்து 12 இயர்ஸ்க்கு. ரைட்டா? ஸோ சேம் present value of payment for 12 years. அப்போ லிமிட் 0 to 12, 72,000 e power minus 0.090 into dt. இப்போ அடுத்த லைன்ல 72,000 கான்ஸ்டன்ட் வெளியே எடுக்க போறேன். 72,000 இதை இன்டகிரேட் பண்ணா e power minus 0.090 by minus 0.09. upper limit 12, lower limit 0. நெக்ஸ்ட் லைன்ல அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். டி இருக்கிற இடத்துல 12 மைனஸ் டி இருக்கிற இடத்துல 0. ஸோ இது ரெண்டுமே சேம் வேல்யூ கான்ஸ்டன்ட். ஸோ 72,000 டிவைடட் பை மைனஸ் 0.09 எழுதிட்டேன். இப்போ இ பார் 9 into 12 எவ்வளோ? 9 2s are 18, 108 இல்லையா? இப்போ பேலன்ஸ் எனக்கு எப்படி வேல்யூ கிடைக்கும்? இ பார் மைனஸ் 1.08 மைனஸ் இ பவர் 0. ஸோ இதோட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ரைட்டா? அண்ட் இதை எப்படி சால்வ் பண்ணுவோம்? மைனஸ் 72,000 டிவைடட் பை 9, ரெண்டு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கு. ஸோ 100.
நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 0.3396 மைனஸ் 1. இப்போ இந்த 100 அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி மேலே போயிடும். 9 8 72. இப்போ -8 3 0 ஆல்ரெடி இருக்கு. இப்போ இந்த 2 0 ஆட் ஆயிடும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா ஆன்சர் -0.6604 கிடைக்கும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் மாறிடும். அண்ட் இந்த ரெண்டு வேல்யூ மல்டிபிள் பண்ணா 5,28,320 கிடைக்கும். சரியா? இது வந்து 12 இயர்ஸ்க்கு. இப்போ ரெண்ட் எடுத்து பார்த்துட்டோம். அடுத்து டோட்டல் காஸ்ட் கொடுத்து வாங்கினா எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் த மெஷின் எவ்வளோ சொல்லியிருந்தாங்கன்னா 5 lakhs சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்து சால்வேஜ் வேல்யூவை நான் மைனஸ் பண்ணோம். சால்வேஜ் வேல்யூ எவ்வளோ 30,000. ஸோ 5 lakhலேருந்து 30,000 மைனஸ் பண்ணால் 4,70,000. இது எவ்வளோ கம்மி பாருங்கள். ஸோ நான் மிஷினை காசு கொடுத்தே வாங்கிடலாம். நான் ரெண்ட்டுக்கு எடுத்தேன்னா நான் 5,28,000 பே பண்ண வேண்டியது வரும். ஸோ அதுதான் ஜாஸ்தி. ஸோ நான் ரெண்ட்டுக்கு எடுக்கிறது பெட்டர் ஆப்ஷன் கிடையாது. நான் வந்து வாங்குறத பெட்டர் ஆப்ஷன். இதை நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்ல எழுதலாம். சரிங்களா? Hence, it is not advisable to rent the machine. It is better to buy the machine அப்படின்னு எழுதிட்டா போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Every 30 days. From experience, it is known that the inventory on hand is related to the number of days. Since the last shipment, I of x is equal to 200 minus 0.2x. Find the daily holding cost for maintaining the inventory for 30 days. If the daily holding cost is rupees 3.5 அப்படின்னு சொல்றாங்க. டெய்லி ஹோல்டிங் காஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ 30 டேஸ்க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் நமக்கு இன்வென்ட்ரியோட லாஸ்ட் ஷிப்மெண்ட்டோட ஃபங்க்ஷனும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை சால்வ் பண்ணலாம். ஆன்சர்ல கிவன் எல்லாமே எழுதிட்டேன். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் டோட்டல் இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். டோட்டல் இன்வென்டரி கேரிங் காஸ்ட். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா C1 காஸ்ட் into integration of 0 to R inventory function into dx. இப்போ C1 ஓட வேல்யூ 3.5. 0 to இப்போ 30 டேஸ்க்கு சொல்றாங்க. ஃபங்க்ஷன் 200 minus 0.2 into x into dx. இப்போ இதை ஒரு வாட்டி இன்டகிரேட் பண்ணலாமா? 3.5 200 இன்டகிரேட் பண்ணா 200 into x minus 0.2 into x square by 2, upper limit 30, lower limit 0. Substitute பண்ணலாமா? 3.5 into 200 into 30 minus 0.2 வந்து கேன்சல் பண்ணா 0.1 மாறிடும். 30 square. Next lower limit. அப்போ upper limit bracket close பண்ணிடலாம். lower limit starting. இதுவும் 0 ஆயிடும், இதுவும் 0 ஆயிடும். ஸோ இதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணா போதுமா? அப்போ 3.5 into 3 2s are 6 3 0 மைனஸ் இது வந்து 900 into 0.1. அப்போ என்ன கிடைக்கும்? 90. ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் லைன்ல 3.5 into இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா 5,910 கிடைக்கும். 5,910 into 3.5 நான் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் 2685 கிடைக்கும். இதான் நம்மளோட டோட்டல் இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட். ஸோ ருபீஸ் மென்ஷன் பண்ணிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும்?